வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் நந்தினி ரெட்டி டைரக்ஷன்ல சமந்தா, குல்ஷன் தேவையா, கௌதமி, ஸ்ரீமுகி மற்றும் பலர் நடிச்சு ஜூன் 19ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை சின்ன வயசுல இருந்து சொந்தம் பந்தம் யாருமே இல்லாம அனாதாசிரமத்துல வளர்ந்த சொர்ணம் அணின்ற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அவனோட வீட்டுல இருக்கிற யாருக்கும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக சொந்த ஊருக்கு தான் மனைவி சொர்ணத்தையும் கூட்டிட்டு போறாப்புல அணி. ஆனா போன இடத்துல சொர்ணத்தோட பாஸ்ட் லைஃப் மூலமா அவளுக்கும் அவளோட குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. இப்போ சொர்ணம் யாரு, அவளுக்கு பிரச்சனை கொடுக்கறது யாரு, கடைசியில அந்த பிரச்சனையில இருந்து சொர்ணம் அவளையும் அவளோட அந்த குடும்பத்தையும் எப்படி காப்பாத்துறா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, கேட்க மட்டும் இல்ல பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க. 2014 தமிழ்ல சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல அஜித் சார் நடிச்ச வீரம் படத்தோட கதை. இந்த வீரம் படத்து மேல தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன வெறினே தெரியல. 2014 தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அதுல பவன் கல்யாண் சார் நடிச்சிருந்தாரு. அப்புறம் அதே படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. அதுல சல்மான் கான் சார் நடிச்சிருப்பாரு. தமிழ்ல நாசர் சார் பண்ண ரோலை ஹிந்தியில வெங்கடேஷ் சார் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த ஹிந்தி வெர்ஷனை தெலுங்குலையும் டப் பண்ணிலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒத்துக்கிறோம், இந்த கதையில ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக ஒரே கதையை பல தடவையாக எடுக்கிறது. ஆனால் என்ன, இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மேல் வெர்ஷனை ஃபீமேல் வெர்ஷனாக மாற்றி அந்த பழைய கதையை கொஞ்சம் புது பொலிவுடன் கொடுத்துருந்தாங்கன்னு வேணா சொல்லலாம். வீரம் படத்தோட கதையுமே ஒன்றும் ரொம்ப புதுசான கதைலாம் கிடையாது. ஜஸ்ட் பழி வாங்குற கதை தான். மாமனார் குடும்பத்தை பழி வாங்குறவங்களை ஹீரோ பழி வாங்குவாப்புல. அதே மாதிரி இங்கே இவங்கள பழி வாங்க வரவன் அவங்க மாமனார் குடும்பத்தையும் சேர்த்து பழி வாங்க நினைப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன, இந்த கதையை மறுபடியும் மேல் வெர்ஷனாகவே எடுத்திருந்தாங்கன்னா நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காது. ஆனால் இதை ஃபீமேல் வெர்ஷனாக எடுத்ததுனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் புது மருமக வரும்போது அவள்கிட்ட நிறையா பேசிக்கான குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு விஷயமும் நம்ம ஹீரோயின்ட்ட இருக்காது. அதை தாண்டி அவள்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா அவளோட பாஸ்ட் லைஃபு அண்ட் அவளோட அந்த ஸ்கில்ஸு, இதை யூஸ் பண்ணி அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறா அப்படின்றது ஒரு பக்கம். அதை தாண்டி அந்த ஒரு பேசிக் குவாலிட்டிஸையும் நான் கெயின் பண்ணிட்டு நான் என் ஃபேமிலி கூட நான் அட்டாச் ஆகணும் அப்படின்ற அந்த எமோஷன்ஸ்னு ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருந்தாங்க. இந்த வீரம் படத்தில் தலை சொல்கிற மாதிரி என் ஆளுங்களை தொடரணும்னா என்னை தாண்டி வாங்கடா பார்ப்போன்ற மாதிரி இங்கே சமந்தா என் குடும்பத்தை தொடரணும்னா என்னை தாண்டி வாங்கடான்னு அப்படி கெத்தாக நிற்கிறாங்க. என்னதான் நம்ம பல தடவை பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் இதை ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக பார்க்கும்போது அந்த கதைக்கான மவுசு குறையவே இல்லை. நல்லா மாசாக நல்லா நிறைவாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. என்னதான் வீரம் படத்தோட கதை அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில, நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுவே செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடாகவே போச்சு. அதுக்கு காரணம் வில்லனோட கேரக்டரு, அப்புறம் அந்த சமந்தாவோட ஃப்ளாஷ்பேக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அதை தாண்டி கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போது பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுறான். அதுக்கேற்ற அந்த மாஸ் எலிமெண்ட் எல்லாம் வச்சு அது கூட எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது என் பக்கத்தில் உட்காந்த ஒரு 4 பேர் கலாச்சிட்டு போனானுங்க இன்ட்ரோல் பிளாக்ல. என்னடா அவங்க வீரம் படத்தோட ஃபீமேல் வெர்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கலாச்சிட்டு போனாங்க. ஆனால் அவங்களே கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ கத்தி விசில் அடிச்சு அலப்பறையை கூட்டி படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மறக்க வச்சுட்டாங்க. ஓவராலாக கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே லேகாக இருந்தாலும் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓம் பிரகாஷோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் ரெண்டுமே படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இருந்துச்சு. அதுக்கு சந்தோஷ் நாராயணன் போட்ட பிஜிஎம் தீயாக இருந்துச்சு. இது கூடவே சமந்தாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வரும்போது தேட்டரே அப்படியே தீ விட்டு எரியிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஹீரோவோட படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஆரா, என்ன ஒரு மாஸ் அட்மாஸ்பியரா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஏன்னா சமந்தாவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு போஸ்டரா இருக்கட்டும், அவங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவங்க பண்ற ஒரு ஸ்டண்டா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பிலீவபிளா இருந்துச்சு. ஈவன் பிளாஸ்ட்ல கூட பிரீத்தி முகுந்தன் பண்ணியிருப்பாங்க. அவங்க சண்டை போடும்போது அடிக்கிறாடா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வரும். ஆனா இங்க அவன் அடிப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்தாங்க அவங்களோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மூலமா. அப்புறம் கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு ரிவீல் மூமெண்ட், அவங்களோட
ஃப்ளாஷ்பேக்கை சொல்லும்போது வரக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அதுவுமே பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. படத்தையுமே ஒத்தாளா அப்படியே ஷோல்டரில் சுமந்து செம்மையாக நம்மளை வந்து கூட்டு போயிருந்தாங்க. சரியான பெர்ஃபார்மன்ஸு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாலேயே வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஃபைட் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப பிலீவபிளாக இருக்கிறதுனா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சமந்தா மட்டும்தான் நினைக்கிறேன். அதை தாண்டி படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த மா இன்டிகே பங்காரம் என்னதான் வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் வீரம் அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்த் வாட்சிங்கான படம். நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் தேட்டருக்கு போனால் அந்த ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி சமந்தாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸு இந்த வெர்ஷன் ஆஃப் சமந்தா பார்க்குறதுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது, மாஸாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.